ஐரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, அவசரமாக ஓடி வந்திருக்கிறேன். எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காகத்தான். சற்று பொறுமையாக எல்லா விஷயத்திலும் அவசரப்படாதே. எதுவாக இருந்தாலும் சற்று யோசித்து முடிவெடுக்கலாம். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கிறேன். என்னை நீ நம்புகிறாய். என்னை நீ நம்பும் பொழுது உன்னை நான் எந்த அளவு காப்பாற்ற வேண்டும்? நீயே சொல்பார். உன்னை நான் எந்த அளவு காப்பாற்ற வேண்டும்? ஆபத்திலும் சரி, நல்ல விஷயத்திலும் சரி, உன்னை நான் காப்பாற்ற வேண்டும். எல்லா இடத்திலும் உனக்கு நான் மிக பாதுகாப்பான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னை இங்கு யாரும் புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய இஷ்டத்திற்கு எல்லா வேலைகளும் செய்கிறீர்கள். ஆனாலும் அதையும் நான் பொருள்படுத்தாமல் உங்களை நான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். தங்கமே, நீங்கள் நன்றாக இருந்தால்தான் இந்த சாயிக்கு சந்தோஷமே தவிர, நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால்தான் எனக்கு மன திருப்தியை தவிர, நீங்கள் வாழ்க்கையில் வீணாக போனால் முதலில் கவலைப்படுவது இந்த சாயாகத்தான் இருப்பேன். உங்களுடைய கர்மவினை என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த லட்சியத்தை அடைய போகிறீர்கள், எதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நானோ கூர்ந்து கவனித்துதான் எல்லா விஷயத்தையும் செய்கிறேனே தவிர, தவறான ஒரு விஷயத்தை கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தருவது கிடையாது. ஆனால் சில நேரத்தில் உனக்கு நஷ்டங்கள் வரும் பொழுது, சில நேரத்தில் உனக்கு ஆபத்துகள் வரும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய்? சாயே இல்லை, கடவுளே இல்லை என்று. நீ அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் சிறிய கடுகளவே. ஆனால் நான் உன்னுடைய கர்மவினை எல்லாம் எடுத்து வெளியில் அப்படியே உன் மீது வைத்தால் உன்னால் அந்த விதியை தாங்க முடியாது. அதனால்தான் நான் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு உனக்கு சிறிய கடுகளவு மட்டும் கர்ம வினையை நான் தருகிறேன். இதை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டுமே தவிர கஷ்டப்படக்கூடாது. இந்த விஷயத்தோடு முடிந்ததே. ஒரு பிரச்சனை வந்தது என்றால் இந்த விஷயத்தோடு முடிந்ததே என்று நினைத்துக்கொள். அதை விட்டு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து விட்டது என்று நினைக்காதே. எதுவுமே உன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு கஷ்டமும் தரமாட்டேன். எப்பொழுதும் உன்னுடைய உயிரை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உயிரையும் நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன். சிறு காலில் அடிப்பட்டது, கையில் அடிப்பட்டது, தேவையில்லாமல் ஒரு நபர் சண்டை போடுகிறான் என்றெல்லாம் நினைத்து கவலைப்படாது. எல்லாம் சிறிய நேரங்கள் மட்டுமே. உன்னுடைய உயிரை நான் அந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதனால் எந்த ஒரு நிலையிலும் பெரிய அளவில் ஆபத்து வந்து விடுமோ என்று நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காதில் வாங்கிக்கொள். உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்து உனக்கு புதுமையாக அறிமுகம் ஆகும் நபர்களாக இருந்தாலும் சரிதான், ஜாக்கிரதையாக இருந்துக்கும். யாராக இருந்தாலும். ஏனென்றால் இப்பொழுது அவர்களால் உனக்கு சில சண்டைகள் வரும் நேரம். இந்த நேரத்தில் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது உன்னிடம் பல நாளாக சண்டை போடுவான், பல நாளாக முகத்தை காட்டுவான். ஆனால் கடைசியில் அவன் என்ன செய்கிறான்? நன்றாக பேசுவது போல வந்து நின்று பேசி தேவையில்லாத விஷயங்களை செய்துவிட்டு போய்விடுகிறான். அதாவது காலம் முழுவதும் அவனால் தொந்தரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திடீரென்று வருவான், வந்து நன்றாக பேசுவான், வீட்டுக்குள் வருவான், நன்றாக பேசுவான். நீ கூட நினைப்பாய் திருந்து விட்டானோ, அதனால்தான் நம்மிடம் இந்த மாதிரியான சந்தோஷமாக பேசுகிறானோ என்று. அவன் திருந்துவதல்ல, அவனுடைய காரியத்தை சாதிக்க வருகிறான். அவனுடைய தவறை மறைத்து ஒரு விஷயத்தை செய்ய வருகிறான். முக்கியமாக அவன் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவனுக்கு நீ அந்த இடத்தில் இருப்பது பிடிக்கவில்லை. அந்த இடத்தில் இருப்பது பிடிக்காமல் உன்னுடைய வீட்டிற்குள் வருவதற்கு அவன் முயற்சியை செய்கிறான். அவனிடம் வசதி இருக்கிறது என்றால் அது அவனிடம், உன்னிடம் வசதி இருக்கிறது என்றால் அது உன்னிடம். ஆனால் அவனுடைய வசதியில் இருக்கும் அந்த திமிரை உன்னிடம் காட்டி உன்னிடம் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறான். நீ எப்படியாவது அந்த இடத்திலிருந்து காலி செய்வாய், அந்த இடத்தையும் நாம் பிடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான். அதற்கு தேவையில்லாத தீய வழியில் அவன் பயணிக்கலாம் என்று முடிவு செய்து விட்டான். தீய வழி என்றால் நீ என்னவென்பது நீயே உனக்கு தெரியும் பல நேரத்தில். அதனால் நீ மிக கஷ்டப்பட்டிருக்கிறாய். அந்த விஷயத்தை, தீய விஷயத்தை உனக்கு செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டான்.
அந்த விஷயத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் பேசுகிறேன். புரிகிறதா? நன்றாக கேட்டுக்கொள். அவனுக்கு நீ இருப்பது இடைஞ்சலாக இருக்கிறது. உன்னுடைய குடும்பமோ நல்ல குடும்பம். அவனுடைய குடும்பம் அப்படி கிடையாது. எந்த வழியில் வேண்டுமானாலும் போய் எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் சாதிக்க பார்க்கும். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சிறு பிள்ளையிலிருந்து பெரிய நபர்கள் வரைக்கும் நேரான பாதையில் போக வேண்டும் என்றுதான் நினைப்பீர்கள். ஆனால் அவனுடைய குடும்பத்தில் சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தவறாக பாதையில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். யாரும் நேரான பாதையில் பயணிக்கவே இல்லை. அதனால் அவர்கள் உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருப்பதையும் அவர்களே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து உன்னுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக, உன் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உண்டாக்குவதற்காக சில திட்டங்களை போடுகிறார்கள். அதற்கு முதலில் உன்னிடமிருந்து ஏதாவது ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய வீட்டிற்குள் உன்னிடம் நன்றாக பேசுவது போல வர பார்க்கிறார்கள். அதாவது இத்தனை நாள் சண்டை, ஆனால் இப்பொழுது உறவு கொண்டாடுவது போல வந்து உன்னிடம் உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துவிட்டு போய் அதன் மூலமாக ஏதாவது விஷயத்தை செய்யலாம் என்று பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்து விட்டு வந்து அந்த பொருளை உன்னிடம் கொடுக்கலாம். அதை நீ சாப்பிடுவாயோ இல்லை பூஜை அறையில் வைப்பாயோ என்று நினைக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயத்தை எப்பொழுதும் இடம் கொடுக்காதே. ஒருவன் உன்னிடம் தவறான வார்த்தைகளை விட்டு தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை செய்துவிட்டு திடீரென்று உன்னிடம் வந்து பேசுகிறான் என்றால் அவன் நிச்சயமாக சத்தியமாக அவன் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல எண்ணத்தோடு வரவில்லை. உன்னிடம் ஒரு முகத்தை காட்டிவிட்டு திடீரென்று வந்து பேசுகிறான், சம்பந்தமே இல்லாமல் வந்து பேசுகிறான் என்றால் அவன் தப்பான நோக்கத்தோடு வந்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அதே போலத்தான் உன்னுடன் இத்தனை நாள் சண்டை போட்டுக்கொண்டே இருந்துவிட்டு திடீரென்று சேர வேண்டும் என்று பார்க்கிறான் உன் தெருவில் இருப்பவன். அந்த பெண்ணோ அந்த ஆணோ அந்த வீட்டில் இருக்கும் சிறு பிள்ளைகளை கூட உன்னுடைய வீட்டு வாசலை தாண்ட விடாதே. சிறு பிள்ளை தானே, என்னுடைய பிள்ளையோடு வந்து விளையாடட்டும், எங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கட்டும், எதற்குமே அனுமதிக்காதே. அவர்களுடைய வீட்டில் இருக்கும் ஒருவர் கூட உன்னுடைய வீட்டு மனையில் காலடி எடுத்து வைக்காமல் இருப்பது தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. புரிகிறதா? அவனுடைய பெயரானது தெய்வ பெயரை தான் வைத்திருக்கிறான். ஆனால் அவன் செய்வது எல்லாமே உனக்கு தீங்குதான். தெய்வ பெயரை வைத்திருக்கிறோமே, நம் தெய்வத்தை வணங்குகிறோமே என்ற பயம் கிடையாது. ஆனால் தெய்வத்தை வணங்குகிறேன் என்று எப்பொழுதும் சொல்வான். ஆனால் தெய்வத்தை வணங்குவது மட்டும்தான் கெட்ட எண்ணம் பிடித்தவனாகத்தான் அலைகிறான். தெய்வத்தை வணங்குபவன் எப்பொழுதுமே நேர்மையானவனாகவும் மனசாட்சிக்கு எந்த ஒரு இடத்திலும் விரோதம் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஆனால் இவன் எல்லா நேரத்திலும் தவறுகளை செய்துவிட்டு எல்லா இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக முயற்சிகளை செய்கிறான். உன்னிடம் தவறாக பேசிவிட்டு தவறான விஷயங்களை எல்லாம் செய்ய போபவன் நல்லவன் கிடையாது. அவன் தெய்வ பெயரை வைத்திருந்தால் என்ன, தெய்வத்தை வணங்கினால் என்ன, தவறுதான். நல்ல விஷயத்தை செய்பவன் சிறிய விஷயத்தை செய்தால் கூட தெய்வம் ஏற்றுக்கொள்ளும். தெய்வத்திற்காக கொட்டி கொட்டி செய்பவன் தவறு செய்தால் அந்த தெய்வமானது ஏற்றுக்கொள்ளாது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்ய நினைக்கிறான், பெரிய அளவில் பிரச்சனை கொடுத்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், உன்னை பயமுறுத்துவதற்காக. எதையும் நினைத்து பயப்படாதே. அவர்கள் வீட்டிலிருந்து யாரையும் உன் வீட்டிற்குள் விடாதே. அதே போல உன் வீட்டில் இருக்கும் துணியையோ உன் வீட்டில் இருக்கும் பொருட்களையோ யாருக்கும் தெரிவது போல கொட்டாதே. ஏதாவது ஒரு இடத்தில் தூரமாக போய் கொட்டு. உன்னுடைய வீட்டு பக்கத்தில் உன்னுடைய துணியை போடுவதோ உன்னுடைய தேவையே இல்லாமல் சில விஷயத்தை தூக்கி போடுவதோ போடாதே. சற்று காலத்திற்கு இது போன்ற விஷயத்தை செய். ஏனென்றால் அவனுக்கு உன் மீது, அவர்கள் குடும்பத்திற்கே உன் குடும்பத்தின் மீது அவ்வளவு பெரிய கண். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாப்பேன். ஆனால் முன்னெச்சரிக்கையாக இருப்பது உன் கையில்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொள், சந்தோஷமாக இருப்பாய். எப்பொழுதும் உன் கூட இருப்பேன், மறந்து விடாதே. ஓம் சாய்ராம்.